எக்ஸசைஸ் 1.5ல வந்து 8th சம் பார்ப்போம். இதில் வந்து சம் கொடுத்துருக்காங்க. ரூலர் ஃபார்மில் வந்து ஏபிங்கிற 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்னவா இருக்கும், இங்கே சிங்கிறது வந்து ஒரு ஆர்டினரி செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ ரூலர் ஃபார்மில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரூலர் ஃபார்மில் உள்ளதை நம்ம வந்து என்னவாக இருக்கணும், செட் ஆஃப் எலமெண்ட்ஸாக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஒய்ங்கிறது தான் வந்து எலமெண்ட்டு. ஒய்ங்கிற எலமெண்ட்டு நமக்கு எப்படி கிடைக்கும், a+1/2 அதை ஆட் பண்ணால் தான் ஒய்ங்கிற எலமெண்ட்டு கிடைக்கிது, இண்டிவிஜுவல் எலமெண்ட்டு. இப்போ ஏங்கிறது வந்து என்னவாக இருக்குது, ஹோல் நம்பராக இருக்குது. ஏங்கிறது வந்து என்னவாக இருக்குது, 5 விட கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 0 அப் டு 5 வரை எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 0 அந்த வேல்யூவை வந்து இதில் நம்ம வந்து சப்ஜூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து 1/2 கிடைக்குது. அதே மாதிரி 5 வரையும் நம்ம அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 1, அதுக்கப்புறம் 3/2, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 5/2 அதுக்கப்புறம் 3 கிடைக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஒய் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2n - 1/2. இங்கே வந்து என்னங்கிறது வந்து என்னது, ஹோல் நம்பர். என்னங்கிற நம்பர் வந்து 5 விட கம்மியாக இருக்குது. அப்போ வந்து ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 அப் டு 4 வரையும் போடுறோம். இங்கே எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டால் என்ன வருது, மைனஸ் பிங்கிற செட்டில் செட் ப்ராக்கெட் -1/2, அடுத்து 1/2, 3/2, 5/2, 7/2. அதுக்கப்புறம் சிங்கிற செட்டை வந்து நம்ம எழுதிக்கிறோம். இப்போ தான் வந்து சம்மே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, a - b யூனியன் c = a - b இன்டர்செக்ஷன் a - c. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், b யூனியன் c. பியும் சியும் ஜாயிண்ட் ஃபேமிலி, கம்பைன் பண்ணி அந்த செட்டை வந்து எழுத தெரியும்ல நமக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அடுத்து a - b யூனியன் c தெரியும். ஏங்கிற செட்டை வந்து நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் b யூனியன் c, இதில் உள்ள காமன் எலமெண்ட்ஸை வந்து கேன்சல் அவுட் பண்ணுறோம். பண்ணினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, 3ங்கிறது சிங்கிள் எலமெண்ட் மட்டும் கிடைக்குது. செட் கண்டெய்னிங் 3. இது வந்து ஈக்குவேஷன் 2. அதுக்கப்புறம் வந்து a - b கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ஏங்கிற செட்டை எழுதிட்டு பியில் உள்ள எலமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கேன்சல் அவுட் பண்ணணுன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, செட் கண்டெய்னிங் 1, 2, 3 கிடைக்குது. அதுக்கப்புறம் a - b அதே மாதிரி கண்டுபிடிச்சோன்னா என்ன கிடைக்குது, கர்லி ப்ராக்கெட் 5/2, 1/2, 3 கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை இன்டர்செக்ஷன் பண்ணி எழுதினோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, 3ங்கிற எலமெண்ட் மட்டும் கிடைக்குது, செட் கண்டெய்னிங் 3. அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோன்னா இந்த 2 ஈக்குவேஷனும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து வெரிஃபை ஆயிடுச்சு.